ஹாய் விவர்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் ஷரீஃப். சின்ன கம்பேக்டான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் புயல், ரெடில்ஸு, காவாங்கரில் கேட்டுருந்தீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கம்பேக்டான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். விவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்டி ரோடு. ரெடில்ஸில் இருந்துக்கிட்டு மூலக்கடை நோக்கி போகிற ஜிஎன்டி ரோடு. பாருங்கள் எவ்வளோ வைல்டான ரோடு அதை பெருசு பண்ணிட்டாங்க. ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் வந்துச்சு. நிறைய மல்டி ஷோரூம்ஸ்லாம் வந்திருக்கு. காவாங்கரை சிக்னல் இது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டே பை டே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டு மெட்ரோ வரதுக்கான வாய்ப்புகளும் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அரசாங்கம் பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க. ரியல் எஸ்டேட்டுடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா டே பை டே அப்ரிசியேஷனாக இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு 1.25 கிலோமீட்டரு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது வந்து டுவர்ட்ஸ் ரெடில்ஸில் இருந்துக்கிட்டு மாதாவரத்துக்கு போகிற ரோடு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு வடகரன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 24/7 வண்டிங்க வந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதுவும் நல்ல பீக்கான ரோடு. பாருங்கள், இந்த ரோட்டில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டரில் தான் வரும். ஸோ இது மாதிரி இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கமர்ஷியல் பிளேஸுங்க, ஸ்கூலுங்க எல்லாமே இருக்கிற இடம். ஸோ சரௌண்டிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து நம்மளுக்கு டெய்லி நீட்ஸுக்கு எல்லாமே தேவையானது கிடச்சிடும். பாருங்கள், இதுதான் இந்த பேரல் ரோடு. ஜஸ்ட் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு 4 கிலோமீட்டரில் மாதாவரம் மஞ்சம்பாக்கம் ரவுண்டானா, அதாவது மெட்ரோ வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷனுடைய ஹப்பு லாஸ்டிங்காக தான் வரும். இதுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்களா, இந்த ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே சமயத்தில் லெஃப்ட் சைடில் கட் பண்ணிட்டு போனோம்னா 1.5 கிலோமீட்டரில் நம்மளுக்கு ரெடில்ஸ் வந்துடும். இந்த ஜங்ஷனில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர்லேயே வந்துடுங்க. ஸோ மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டு ரொம்பவே ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டியான வந்துவிட்டோம். இது பாருங்கள், சரௌண்டிங் பை ஃபுல்லாக வந்துக்கிட்டு வீடுங்க இருக்கிற இடம் தான். ஸோ உடனே வீடு கட்டிட்டு வரலாம். அது மாதிரி இடத்துல நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. அக்கம் பக்கம் எல்லாமே வீடு, இபி கலெக்ஷன்ஸு எல்லாமே இருக்கிற இடம். ஸ்கூலுங்க, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸு, மார்க்கெட்டு எல்லாமே நம்மளுக்கு அக்கம் பக்கத்தில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற இடம் தான். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாருங்கள், அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு வீடுங்க. ஸோ விவர்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு மொத்தம் 2 பிளாட்டுங்க இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 20x45, 20x45. ஸோ ரெண்டும் தனித்தனி டாக்குமெண்ட்டு. இதுதான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. இது பாருங்கள், 20x45, 20x45ன்ட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 900 சதுரடி சேர்ந்த 2 பிளாட்டுங்க இருக்குது. நம்மளுக்கு பெரிய பிளாட்டு வேணும்னா 40x45 மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயராக பெரிய ப்ராப்பர்ட்டி ஆகிடும். இல்லை எங்களுக்கு 20x45 900 சதுரடி போதும்னா அதுவும் தனி டாக்குமெண்ட் இருக்குது, அதுவும் கொடுத்துருவாங்க. இதோடைய விலையை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு சதுரடி விலை வந்துட்டு 4500 கோட் பண்ணுறாங்க. ஸோ 900 சதுரடியோட விலை பார்த்திங்கன்னா 42,30,000 வருது. ஸோ உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இதை பற்றி இன்னும் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த சைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து சைட்டை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைட்டு பிடிக்கும். மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு குறிப்பாக ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.